இந்த அரும்பை எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத வெறும் 5 ஸ்டெப்ல நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். இந்த கம்பி என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ தோது பார்க்கணும். காய்ச்சி இதில் அரும்பை இருப்போம். இதை இப்படி கீழே இறக்கிட்டு ஒரு தகரம் வச்சு இதை மூடிடுவாங்க. எத்தனை வகைனா இருக்கு? இந்த அரும்பு என்னென்ன சைஸ் வரை இருக்கு? சைஸ் வந்து அரும்பு அரைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சேப்பர் எடுத்தீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி கம்பியை எப்படி அரும்பா அரைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க அரும்பு அரைக்கிற பட்டறைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் கண்ணை கவர்ற மாதிரி இருக்கிற இந்த அரும்பை எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத வெறும் 5 ஸ்டெப்ல நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஓம் நமச்சிவாய. நான் வணக்கண்ணா. உங்கள் பேர்ண்ணா? பேர் முருகேசன். கம்பி மிஷின்லேருந்து உங்களுக்கு கம்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் அரும்பு அரைப்பீங்க, அந்த வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடை செக்கப் பண்ணுவோம். எடை செக்கப் பண்ணிவிட்டு வேலைக்கு எடுத்து இதில் இந்த மிஷினில் விட்டுருவோம். இப்போ இந்த கம்பி என்னென்ன பண்ணுவீங்க? கம்பி பிரித்து தோது பார்த்து அரும்பு அரைக்கணும். வெட்டி பார்த்துட்டு அப்புறம் சாம்பிள் பார்ப்போம் கரெக்டாக இருக்குதாண்ணா. இதை இப்போ தோது பார்க்கணும். இப்போ அதோட சின்ன ஃபார்முலாவா இது? அது பெரிய மிஷின். மேலே ஏறி நின்று அரைச்ச அரும்பை அடுத்து ஒத்தையில் வச்சு தோது பார்ப்பார் அண்ணன். பார்ப்போம் கரெக்டாக இருந்தால் அப்புறம் ஒன்று அரும்பு அதில் காய்ச்சி காய்ச்சறது அது ஆயிலெலாம் போக்குறதுக்கு. ஆயில் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த வெட்டும்போது ஆயில்லாம் வரும். ஆயில் வரும். அந்த ஆயில்லாம் அதில் காய்ச்சணுமா வளம் காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மிஷினில் அரைச்சிடும். காய்ச்சி இதில் அரும்பு இருப்போம். இப்படி எதுக்காக தட்டுறது அப்படின்னா, கொட்டின கம்பியெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். இப்படி தட்டுறதால எல்லாம் சமமாயிரும். இதை இப்படி கீழே இறக்கிட்டு ஒரு தகரம் வச்சு இதை மூடிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அரைக்கும் போது வெள்ளி தூள்லாம் பறக்கும், அது பறக்காமல் இருக்கிறதுக்காக. ஒரு ரகம் அரும்பரைக்க சராசரியாக 3 நிமிஷம் தேவைப்படும். மொத்த ரகமாக இருந்தால் 10 நிமிஷம் வரையும் தேவைப்படும்பான்னாரு. அந்த அழகான அரும்பை அண்ணன் அரைச்சிட்டாரு. இப்போ அதை வெளியே எடுத்து இன்னொரு தடவை தோது பார்ப்பாரு. அரைச்சி வச்ச அழகான அரும்பை தோது பார்த்துட்டு கவரில் போட்டு அதுக்கான சேதாரத்தை எடுத்துட்டு அழகாக பின்னடிச்சு பட்டறைகிட்ட கொடுத்துட்றாரு அண்ணன். எத்தனை ரகம்னா இருக்கு? ரகம் ஒரு 10 ரகத்துக்கு மேலே. அது என்னென்ன ரகம்?
ரோஜா, வணங்காமுடி, எச்சைனு, குஷ்பு, மேனகா, சாவித்திரி, ரோல் ஜதை, பேஷண்ட் ரோல் ஜதை, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. குதியம். இந்த அரும்பு என்னென்ன சைஸ் வரை இருக்குது? சைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரகம் கொடுக்குறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் நாங்கள் பார்த்து நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். இந்த பெருசு சின்னது குண்டு மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் எந்த இதுக்கு வைப்பாங்க? அதெல்லாம் வந்து ஜதைக்கும் வைக்கிறாங்க, திருகாணிக்கும் வைப்பாங்க. திருகாணிக்கும் பெரும்பாலும் திருகாணிக்க இப்போ ஜதைக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜதை நல்லா மொத்த ஜதையாக வேணுங்கிறவசரம் ஜதைக்கும் வைக்கிறாங்க. நல்லா திருகாணி மாதிரி நல்லா பெருசு பெருசாக பால்ரஸ் மாதிரி. நீங்கள் எத்தனை வருஷமான இந்த வெள்ளி தொழிலில், இந்த அரும்பரைக்கிற தொழிலில் இருக்கீங்க? இந்த 25 வருஷமாக இந்த வேலை செய்யுங்க. சின்ன வயசுலேருந்தே வேலை செய்யுங்க. பட்டை நீங்கள் எப்போ நான் வச்சிங்க? ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வருதுங்க. இப்போ நான் இந்த பட்டை வைக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? ஒரு 3 லட்ச ரூபா பக்கம் ஆகிருங்க. 2,500 3 லட்ச ரூபா வருங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ கம்பிக்கு அரும்பரைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சேதாரம் எடுப்பீங்க? சாதாரண 7 கிராம் பியூர் எடுக்கிறேன். 7 கிராம் பியூரா? இந்த உங்களோட ஒரு பிஸியான நேரத்தில் எனக்காக நீங்கள் வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா.